ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ரமலான் காலங்களில் ரமலான் குறித்து, பக்ரீத், ஈத் பண்டிகை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் குரானில் இருக்குது, ஹதீஸ் வகியில் இருக்குது. நீங்கள் நபிகள் காலத்திலேருந்து அதுக்கான தொடர்ச்சி இருக்குதுன்னு நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கோம். இந்த இஃப்தார் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது இறை கடமையா, இஸ்லாத்தில் இருக்கா, குரானில், புகாரியில், வகியில் எதுவும் இறக்கப்பட்ட செய்தியா, இல்லை ஹதீஸுகளில் இருக்கா இந்த இஃப்தார் கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு மரபுங்கிறது? அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை ஒரு சமூக நல்லிணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வா, ஒரு அரசியல் நிகழ்வா, சமூக நிகழ்வா, ஆன்மீக நிகழ்வா? இஃப்தார் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது பின்னணி என்ன? இஃப்தாருங்கிறது ஒரு நிகழ்வு கிடையாது. இஃப்தார்னா நோன்பு துரத்தல். நோன்பு ஒரு தண்ணியை குடிச்சிட்டேன்னா இஃப்தாரை தான். அதாவது நோன்பு முடிக்கிற டைம் வந்த உடனே, சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாலோ, ஒரு தண்ணியை குடித்தாலோ, ஒரு வடையை எடுத்து சாப்பிட்டாலோ, ஒரு கஞ்சியை குடித்தாலோ இஃப்தார் முடிஞ்சு. இஃப்தாருங்கிறது ஒரு நிகழ்ச்சியாக இஸ்லாத்தில் சொல்லப்படலை. நோன்பு வைக்கிறாங்கல்ல, நோன்பை முடித்தல்னு அர்த்தம். இஃப்தார்னு என்ன அர்த்தம்னா, அந்த வச்சிருந்த நோன்பை முடித்தல், சூரியன் மறைந்த உடனே முடிக்கிறதுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நபிகள் காலத்துல எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலேயே நோன்பை திறந்துக்குருவாங்க. அதுக்குன்னு பள்ளிவாசல்லாம் ஏற்பாடெல்லாம் கிடையாது. நோன்பு திறக்கிற டைம் வந்தவங்க அவங்க வீட்டில் நோன்பு செஞ்சுருவாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த நவீன காலத்தில் வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த நோன்பு திறந்த உடனே மகரிப்புண்டு ஒரு தொழுகை இருக்குது எங்களுக்கு. நோன்பு திறந்த உடனே தொழுகிற தொழுகை 5:30 மணி 6 மணிக்கு. ஆமாம், சூரியன் எப்போ மறையுதோ அப்போ ஒரு தொழுகை இருக்குது. ரெண்டு மெர்ஜா வர்றதுனால அந்த தொழுகைக்கு வர முடியாமல் இருக்கிறதுனால பள்ளியில் அந்த வசதி செஞ்சு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னால், இப்போ நோன்பு திறந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு நோன்பு திறந்துட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் தொழுகை முடிஞ்சிடும். அதை ஒட்டி தொழ வேண்டியிருக்கு. அந்த தொழுகைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளிகளே அந்த விருந்த பள்ளிவாசலில் நோன்பு தொழுகைக்கு வர்றவங்களுக்காக வேண்டி அங்கே நோன்பு திறப்பதற்கு கஞ்சி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அது அது கொடுக்குற அவசியம் கிடையாது. அதுவும் இஃப்தார் தான். அது ஏன்னா நோன்பு திறக்கிற காரியத்தை அங்கே செய்கிறாங்க. எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க அந்த தொழுகையில் பிரேயரில் கலந்து கொள்வது மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது செஞ்சாங்க. அது வரைக்கும் போன வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் வரலை. இஃப்தாரை ஒரு அரசியல் ஆக்குனது இந்தியாவில் தான். இந்தியாவில், உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, காங்கிரஸ் காலத்தில் தான் இதை உண்டாக்குறாங்க. ஏதாவது அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைலாம் பூதாகரமாக இருக்கிறதுனால ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து நோம்பாளிகளுக்கு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இஃப்தாருங்கிறது எப்படின்னு கேட்டால், இவங்க முஸ்லீம்களை ஏற்பாடு பண்ணி தலைவர்களை அழைக்கிறதா மாற்றிட்டாங்க. காங்கிரஸ் இஃப்தார் எப்படி நடத்துவாங்கன்னு கேட்டால், இந்திரா காந்தி அவருடைய வீட்டில் ஏற்பாடு பண்ணுவார். முஸ்லீம்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் சாப்பாடு கொடுப்பார். நோன்பு திறக்கிறதுக்காக கட்சியில் இருக்க முஸ்லீம்களை கூப்பிட்டு. ஆமாம், முஸ்லீம்களில் உள்ள முஸ்லீம்களை அழைத்து காங்கிரஸுடைய தலைவர்கள், பிரதமராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க விருந்து அளிப்பு. இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி காங்கிரஸுடைய இஃப்தார்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க செலவழித்து முஸ்லீம்களை அழைத்து வட இந்தியாவில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்கல்ல, இவங்க நோன்பு திறக்கிற ஏற்பாடு செஞ்சு முஸ்லீம் அல்லாத தலைவர்களை கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா, அந்த அரசியலுக்காக வேண்டி. இந்த நோன்பு திறக்கிறேங்கும் போது ஒரு 1000 பேர் வருவாங்க. அந்த என்னுடைய ஆதரவை பார்த்துக்கிறங்க, என்னுடைய செல்வாக்கை பார்த்துக்கிறங்கன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் இந்த மாதிரி தலைவர் முஸ்லீம் அமைப்புகள் தான் நடத்துகிறாங்க. முஸ்லீம் அமைப்பு தான் அங்கே நடத்துகிறாங்க. மற்ற கட்சியில் நடத்துறது இல்லையா? மற்ற கட்சியெலாம் நடத்துறதில்ல. ஜெயலலிதா மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நடத்துவாங்க. ஜெயலலிதா நடத்துகிற இஃப்தார்லாம் காங்கிரஸை ஃபாலோ பண்ணி ஜெயலலிதாவுடைய செலவுல விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எது கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே தப்பு. இது நோன்பு தரத்தல், நோன்பு தரத்தல் அவனுடைய தனிப்பட்ட கடமை. இதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நோன்பு திறக்கும் இன்னும் சொல்ல போனால், அந்த தலைவர்களை வச்சு நோன்பு திறக்கும் போது சில நேரங்களில் வர்றது லேட் ஆயிரும். இன்னும் கலைஞர் வரலன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. 6:20க்கு சூரியன் மறைஞ்சா உடனே நாங்கள் நோன்பு திறக்கணும். 6:30 வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. அவர் வரல, என்ன இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வாங்க. இது போக அது போக இன்னும் வணக்கத்தை இதுக்கு அரசியலாக்கணும். நோன்புங்கிறது நாங்கள் வைக்கக்கூடிய தொழுகைங்கிறது இருக்குது. இதுக்கு அரசியல்வாதிலாம் கூப்பிட்டா நாங்கள் தொழுகணும், நாங்கள் பாட்டு தொழுதுட்டு போயிட வேண்டியதானே. நோன்புங்கிறது நோன்பு வைக்கிறோம். நோன்பு ஒரு சமூக, உங்களுக்கே தெரியும், இங்கே ஆர்எஸ்எஸ், இந்துத்துவம், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஓடி போனோம், முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, இவங்க தான் நம்ம கோவில்களை இடிச்சிட்டாங்கன்னு ஒரு உண்மைக்கு மாறான ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உடைக்க வேண்டிய கடமை ஒரு அரசியல்வாதிக்கு இருக்குது. டேய், அவன் நம்மால்றா, அவன் நம்ம இந்தியன்றா, நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வணக்க முறை இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட இதெல்லாம் சேர சேர ஒரு சராசரி இந்துக்கிட்ட நம்ம அரவணைக்கப்பட வேண்டியவங்க தான் முஸ்லீம்ங்கிறது அந்த கட்சியை சேர்ந்த ஒரு இந்துக்கு வரும்ல.
அந்த உணர்வு வரும்ல. இப்போ உங்களுக்கு வெறுப்பு அரசியல்னு ஒன்று இருக்குங்க, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் சமூக நல்லிணக்க உறவு தானே. இதில் எதுக்கு நம்ம அவ்வளவு நுட்பமாக குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறேன். இல்லை, எது கண்டுபிடிக்கணும்னா இவங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இல்லை. அவன் நினைக்கிறான்னு கேட்டால் பாருங்கள், இன்னும் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ சலுகை இருக்குன்னு பாருங்கள். அவன் இதை ஏதோ முஸ்லீமுக்கான சலுகை நினைச்சுக்கிறான். அப்படியே அவங்க எங்களுடைய கூழ் கொடுக்கும். ஆனா இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஸ்லீம் வைக்கிற ஒரு விழா மாதிரி. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், பாத்தீங்களா முஸ்லீம்களுக்கு இது மாரியம்மா கூழ் ஊத்துனா வருவாரா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. மாரியம்மா கூழுன்னு கூப்பிட்டான்னு அந்த தலைவர்லாம் வருவாங்களா? ஏன் நோம்புக்கு மட்டும் ஏன் போகிறாங்க? ஆனால் அது வேற இது வேற டிஃப்ரெண்டான கான்செப்ட். நம்ம ரெண்டு வேற. ஆனால் இது வந்து நன்மை நினைச்சு செய்கிறாங்க. நல்லிணக்கத்துக்கு பதிலாக முஸ்லீம்கள் மீது வெறுப்பை உண்டாக்குறதுக்கு பயன்படுது. இவங்க நோக்கத்தை அப்படி சொன்னாலும், நாங்கள் நல்லிணக்கத்துக்கு தான் செய்கிறோம்னு சொன்னாலும், அதனால் நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சான்னா ராமகோபான்லேருந்து இன்றைக்கி அர்ஜுன் சம்பத் வரைக்கும் இந்த கேள்வியை கேட்டாங்க. இல்லை அவங்க கேட்குறாங்க, அவங்க என்னைக்குமே சார்பாக பேச மாட்டாங்களே. ஏதோ இவங்க நேற்று வரையும் அவங்க நல்ல விதமாக பேசுகிற மாதிரி, இன்றைக்கி மட்டும் வெறுப்பு பேச்சு பேசுகிற மாதிரி. அவங்க நீங்கள் ரம்ஜான் கொண்டாடுறதுலேருந்து பொங்கலுக்கு எதுக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குறது வரையும் எல்லாத்துலேயும் உங்களை அன்னைக்கு தானே பேசுகிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் கேட்குறாங்கிறதுக்காண்டி இதை நம்ம உங்களை அரவணைக்கின்ற தலைவர்களை நீங்கள் விமர்சிக்கலாமா? இல்லை, வேற விஷயத்தை அரவணைப்பு செய்யுங்க. முஸ்லீம்களுக்கு ஏதாவது வேற என்ன அரவணைப்பு? நீ வேற என்ன மாதிரி அரவணைப்பு? முஸ்லீம் ஒரு அரசியல் கட்சி தானே செய்யும். ஒரு பண்டிகை பெருநாள் இருக்குன்னு வைங்களேன், ரம்ஜான் பண்டிகை பெருநாள்னு கொண்டாடுறோம். பெருநாளுங்கிற ஒரு கொண்டாட்டம். அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு விருந்த கொடுங்க. நோன்புங்கிறது வணக்கம், வணக்கங்கிறது வேற, கொண்டாட்டங்கிறது வேற. நோன்புங்கிறது தொழுகை என்பதெல்லாம் இறைவனுக்காகவே நாங்கள் தூய்மையான எண்ணத்தில் செய்கிற ஒரு வணக்கம். அதை கொண்டாந்து அரசியலாக்கி அதில் கூட்டம் காட்டி அவர் வர்றான்னு சொல்லி அந்த அவங்கள புகழ் பாடுவாங்க. நோன்பு திறக்க முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லலாம் புகழ் பாடுவாங்க. அது விஜய் கூட நடத்தினார். தொழுகையெல்லாம் நடத்தின கூத்தெல்லாம் நினச்சி பாருங்களேன். தொழுகையெல்லாம் நடத்துகிறார். அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் தொழுகையை நடத்தினார், அவரும் தொழுகை செஞ்சார்லாம் வருதுல்ல. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் அரசியலாக்குறீங்க? உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. தொழுகை நோன்புல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ இந்த நோன்பு என்பதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? பாஜக கூட நடத்தியிருக்கா? நடத்தலை. பாஜக நடத்தல, மற்ற எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிறாங்கன்னா முதல்ல அவங்க இடதுசாரிகள் நடத்த மாட்டாங்க நினைக்கிறேன். இடதுசாரிகள் நடத்தலாமா? நடிக்கக்கூடாதுல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மறையும். அது எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீங்கள் நல்லபடியாக கொண்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இவன் விளங்காமல் சொன்னால் கூட தலைவர்கள் தவிர்க்கணும். ஆனால் முஸ்லீம் தலைவர்களை தவிர நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்கள் இறைவணக்க கொள்கையிலேருந்து மாற்றுக்கிறது உடையவர்களும் உங்களை வந்து ஆற தழுவுதல்ங்கிறது நீங்கள் பியூராக இவங்க நம்ம இதுன்னு பார்க்க முடியாது. உலகம்ங்கிறது முஸ்லீம் அல்லாதவர், நாத்திகர், கிறிஸ்தவர், யூதர், இந்துன்னு எல்லாரும் கலந்து தானே இருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாரையும் இது காஃபீர் ஷிரிக்குன்னு பார்க்குறதுங்கிறது வேற. அது இஸ்லாமியர்கிட்ட சொல்லலாம், நம்ம அதுலேருந்து விலகக்கூடாது அப்படின்னு. ஆனால் உலகம் அப்படி எல்லாருமாவும் இருக்கும்போது அவங்களோட கலந்து பழகிற புள்ளிகளை நம்ம வந்து எதுக்கு அழிக்கணுங்கிறேன் நான். இல்லை, கலந்து பழகிறத நம்ம தடுக்கவே இல்லை. அதில் இந்துக்கள் வராங்க, மற்ற கட்சி தலைவர்கள் வர்றாங்க, இஸ்லாத்தின் பெருமையை பேசுகிறாங்க, இஸ்லாமிய தலைவர்கள் இப்படிலாம் இருந்தார்கள். வைகோலாம் கூப்பிட்டீங்கன்னா முஸ்லீம் தலைவர்களோடய சிறப்பாக பேசுவார். காயிதே மில்லத் யார் தெரியுமா, எங்கள் திராவிட இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு, முஸ்லீம்கள் இல்லை என்றால் இந்தியாவே கிடையாது, இப்படிலாம் பேசுறது இதுக்கு உள்ளது அல்ல. இப்போ அது வணக்கம்ங்கிறது அதுக்கு உள்ளது கிடையாது. அதுல என்ன தவறுங்க? நீங்க கரெக்டா சொல்றீங்க. இஃப்தார்ல வந்து வைகோ உரை நிகழ்த்துவதற்கும் கலைஞர் பேசுவதற்கும் ஜெயலலிதா வந்து முக்காடு போட்டு கஞ்சி குடிப்பதற்கும் நாங்க நடத்தல, அது நோக்கம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அதுல ஜெயலலிதாவும் கலைஞரும் வைகோவும் எடப்பாடியும் அரசியல் செஞ்சா என்ன தப்பு? வந்து அவங்க நல்ல விதமா தானே பண்றாங்க. நாங்க முஸ்லீமுக்கு இவ்வளவு தந்திருக்கோம், எங்க ஆட்சி தான் நிறைய செஞ்சுச்சு, நாங்க உங்களுக்கு நண்பரா இருக்கோம், இந்த மாதிரி பேசுவதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானேங்கிறேன். அதை எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும்? எதுக்கு பண்ணுறோம்னா, இஸ்லாம்ங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், எந்த ஒரு வணக்கத்தையும் புகழுக்கு இல்லாமல், ஊர் மெச்சதுக்கு இல்லாமல், இறைவனுக்காகத்தான் செய்யணும். தம்பட்டு அடிக்கக்கூடாது, நான் நோன்பு வச்சுருக்கேன்னு நெத்தியில் எழுதி ஒட்டிகிட்டு போகக்கூடாது. இல்லை, இது தம்பட்ட என்ன இருக்கு? தம்பட்டு தானே நோன்பு திறக்கிறதுன்னு நாங்களாம் நோன்பு வச்சிருக்கோம், அதை காட்டி அதை இஸ்லாமியருடைய நம்பிக்கையில் இந்துக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வதுங்கிறது இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு பாசிட்டிவான. இல்லை, அதில் கலந்துக்கிற வேணாங்கிறேன். நோன்புலையும் நீங்கள் கலந்துக்கிறீங்க. நோன்புங்கிறது நீங்கள் நோன்பு வைக்கணும். சரி, நீங்கள் நோன்பு வச்சிங்களா? இப்போ ஸ்டாலினை கூப்பிட்டு அவர் நோன்பு வச்சுட்டு வருவார், வரமாட்டார். கருணாநிதி ஜெயலலிதா நோன்பு வச்சாங்களா? அவங்க எப்போ மேலே சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வந்துட்டு எல்லாருமா நோன்பு வைக்கிற மாதிரி நடித்து காட்டி உங்களோட நான் இருக்கிறேன்னு எதுக்கு நடிக்கணுங்கிறேன். நடிக்க வேறு ஏதாவது செய்யுங்க. எங்களுடைய வணக்கம் சம்மந்தம் இல்லாமல் தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயங்களை விட்டு ஒதுங்கி கொண்டு வேறு எங்கள் பெருநாள் தினம் வருதா, பெருநாள் தினத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு சந்திப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க. அதுக்கு வந்து பிரச்சனை. ஈது மிலன் நடத்துகிறாங்க, அதுவும் நடத்துகிறாங்க. சில ஜமாத் இஸ்லாமி மாதிரி சில இயக்கங்கள் வந்து முஸ்லீம் இயக்கங்கள் பெருநாள் சந்திப்பும் நடத்துவாங்க. பெருநாள் முடிஞ்ச உடனே அதில் வந்து கூப்பிடுவாங்க. அது ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு போங்க. பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது அது வணக்கம் கிடையாது, அது ஒரு கொண்டாட்டம்.
கொண்டாட்டங்களில் நீங்கள் கலந்துக்கிறங்க, சும்மா சாதாரணமாக கூட நீங்கள் கலந்துக்கிறங்க. இப்போ கூட என்னென்னு கேட்டால் இந்த ரம்ஜானை முன்னிட்டு இந்த இப்போ காசு பணம்லாம் கொடுத்தாங்க. இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி மண்ணடியில் கூட கொடுத்தாங்க. இந்த உதயநிதியாக ஸ்டாலின் வந்து கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இது மாதிரி முஸ்லீம்களுக்கு நோன்புக்காக வேண்டி நாங்கள் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நல்லிணக்கத்துக்குள்ளே தானே. அந்த வணக்கத்தை எந்த வணக்கத்தை நாங்கள் செய்கிறோமோ அந்த வணக்கத்தில் இன்வால்வ் ஆகுறது. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன செய்வார்னா பள்ளியாசல் போய் தொழுவார், தொழுகை நேரத்தில் கலந்து தொழுவார். அதுக்கு ஏன் ஏமாத்துறீங்க? தொழுகிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நாங்கள் ஒரு இறைவனுக்காக ஒரு தொழுகையை நீங்கள் ஒரு அரசியலுக்காக உள்ளதாக மாற்றுறீங்க. அந்த தூய எண்ணம் போயிடுது. 4 பேர் பார்க்கறதுக்கு தான் தொழுகிறோன்னு வரக்கூடாது எங்களுக்கு. நாங்கள் தொழுகிறது இறைவனுக்காக தான் தொழுகணும், இறைவனுக்காக தான் நோன்பு வைக்கணும். அவரவர்கள் வீட்டில் நோன்பு திறந்துட்டு போகிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதையும் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி மார்க்கத்தில் ஒரு தப்பான இதை புகுத்துறேன்றோம். உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு எங்கேயுமே கிடையாது. இந்த நாட்டில் தவிர எங்கேயும் கிடையாது. பாகிஸ்தான்ல எங்கேயும் கிடையாது. இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் அவ்வளோவா இல்லை. இந்துக்கள் இல்லை. முஸ்லீம்களும் பிற மதத்தினரும் கலந்து வாழ்கின்ற நாடுகளில் பண்பு இருக்கா? இல்லை, எங்கேயுமே இல்லை. வேற என்ன நாடு இப்படி இருக்கு? எந்த நாட்டிலையுமே இல்லை. சீனாவிலாம் நோம்பு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அப்படியா? ஆமாம், சில பகுதிகளில் இந்த உய்கூர் மாகாணத்துலலாம் நோம்புக்கு அனுமதி கிடையாது. நோன்பு வச்சுக்கிட்டு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் அங்கே கம்யூனிஸ்ட் அரசு உய்கூருங்கிற பகுதியில் உள்ளவங்க வந்து நாங்கள் சீனாவை சேர்ந்த ஆளுங்க இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நசுக்கிறதுக்காக வேண்டி அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் அப்படி கெடுபிடி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். நம்ம கேட்குற என்னென்னு கேட்டால், நீங்கள் வந்து பள்ளிவாசலில் வந்து நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல, தொழக்கூடிய மக்களும் நோன்பு வைக்கிற மக்களும் போகிறாங்க. போய் அந்த பள்ளியில் கொடுக்கக்கூடிய கஞ்சி அதை சாப்பிட்றோம். இன்றைக்கி எல்லா பள்ளியிலும் இருக்குது, நாங்கள் கூட செய்யத்தான் செய்கிறோம். இது வந்து வணக்கம் யார் செய்கிறாங்களோ அவங்கள கொண்டு நடத்துறது. அந்த வணக்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது செய்யும்போது நடிக்கும் பொழுது அதில் ஒரு தூய்மை வந்து போயிடுது. இது ஒரு அரசியல் மாதிரி ஆக்குறாங்க. எங்களோட இணக்கமாக இருக்கிறதுங்கிறது இந்த ஒன்றில் வேணாங்கிறோம். நாங்கள் எதில் வேணாங்கிறோம்னு கேட்டால், தொழுகிறோமா, நீங்கள் வந்து தொழுகிறோன்னு வராதிய. நீங்கள் தொழுவுறதுன்னா ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் தொழுவணும். நீங்கள் ஒரு இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவரை தொழுகிறாருன்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் இறைவன் இல்லைங்கிறாரு, அல்லது எத்தனை கடவுள் வேண்டாலும் இருக்கலான்னு சொல்கிறாரு. அவர் வந்து பள்ளியாசல தொழுகிறேன்னு சொன்னார்னா அது நடிக்கிறாரா தொழுகிறாரா? அதுதான் வேணாங்க. நாங்கள் வணக்கத்தை நடிப்பாக்க பார்க்குறீங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் நோன்பு வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன ரீசன் தான் சொல்கிறாரு. ஆமாம், அவங்க உண்மையிலேயே காலையிலிருந்து மாலை வரை உணவும் தண்ணியும் ஆகாரம் சாப்பிடாம இருந்து அந்த நோன்பு திறக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டு வந்து பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. நானும் நோன்பு இருக்கிறேன், நோன்பு மாதத்தில் நோன்பு இருக்கிறார் அவர். ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், இல்லை நோன்பு இருக்கிறேன். அவர் இயல்பாகவே அசைவம் சாப்பிட்றதில்ல. 20 வருஷம் அவர் சொன்னார், நான் அசைவம் சாப்பிட்றதில்ல, நான் அப்படி தான் இருக்கிறேன். பட் அவங்க இஸ்லாமிய தோழர்கள் பசியோடு இருந்து சாப்பிடும் போது நான் மட்டும் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நோன்பு இருக்கிறது செயற்கையாக இருக்குது, நானும் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஓகேவா? இதுக்கு அது பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர அதுவும் கிடையாது. நோன்புன்னு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் இது இஸ்லாமியர் வைக்கிறார்கள்னு வைக்கக்கூடாது. இறைவன் சொன்னாங்கிறது வைக்க, அது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்கள் எங்களை அரசியல் அவர் கடவுள் மறுப்பாளர், இவங்களுக்கு ஒரு பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர இதுவும் இறைவன்ட்டு நோன்பா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டா தான் நோம்பாகும். நோன்பு என்பவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்றாரு. அவர் இன்னும் நோன்பை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள, எந்த மதத்தை ஏற்றுக்கல. அவரு இஸ்லாமியர்கள் எப்படி பாக்குறாருன்னா, நம்ம ஆளு, நம்ம தமிழர்கள், நம்ம அவங்கள ஒரு மதிப்புமே, சிறுபான்மையினர், அவங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த அரசியல் ஏத்துக்கிறாரு. மதம்ங்கிற அடிப்படையில் அவர் எந்த மதத்தையும் ஏத்துக்கல. அப்படிங்கும் போது அவர் இந்த இதுவும் தப்பு தாங்கிற. ஏன் அதை செய்யறீங்க நீங்க? இல்லப்பா உங்க வணக்கத்தை நீங்க செஞ்சுட்டு போங்கப்பா, என்னையாப்பா இதுல கூப்பிடுறீங்க? இல்ல அவரு சொன்ன நேர்மையான ரீசன் அவர் சொன்னாரு. அவர் நாங்களாம் இருந்தோம் அப்ப அவங்க எல்லாருமே காலையில இருந்து பசியோட வந்து வடை சமோசா நோன்பு சாப்பிடுறாங்க. நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஜூஸை குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்படி சாப்பிட்றது எனக்கு ஏதோ ஏமாற்ற மாதிரி இருக்கு. ஆனால் நானும் அந்த பசியோட உணர்ந்து வந்து நான் அதை எடுக்கிறேன். அப்புறம் மெடிக்கல் ரீதியாகவும் அந்த ஒரு சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப நோன்பு இருந்துதான் அவரு வைக்கிறார் சொல்றாரு. ஆனா இது வந்து நான் என்ன சொல்றேன், மற்ற அரசியல்வாதிகளை விட இது பெட்டர்னு சொல்லலாமே தவிர முழுமை கிடையாது. இது இஸ்லாம் ஏத்துக்கிறது, நோம்பாக இஸ்லாம் ஏத்துக்கிற மாதிரி இஸ்லாமுக்காக வச்சா தான் இஸ்லாம் நோன்பை ஏற்றுக்கணும். நீங்கள் ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா இதே கடைப்பிடிக்கிறாருன்னு சொன்னால் அவர் மருத்துவத்துக்காக மட்டும் இல்லை, அரசியலுக்காக தோழன்கிறத காண்பிக்க இல்லை. இன்னொருத்தர் நீங்கள் மருத்துவத்துக்காக நோன்பு வைக்கிறான்னு வைங்க, அது இஸ்லாத்தில் வராது. இஸ்லாத்தில் வராது. ஹெல்த் இஷ்யூக்காண்டி ஹெல்த் இஷ்யூக்காக செஞ்சுருக்கிறீங்க. இப்போ இஸ்லாத்துக்கு நோன்புன்னு சொன்னால் ஒரு இறைவனை ஏற்று
அந்த இறையச்சத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இறைவன் நம்மளை பார்க்குறான், நம்மளை கண்காணிக்கிறான், அவனுடைய சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உண்ணாமல் பருகாமல் இருக்கிறாங்கல்ல, இந்த ஒரு எண்ணத்தோடு வருவதற்கு பேர் தான் நோன்பு. நோன்பு கடமையாக்கப்பட்டது அதுக்குன்னு தான் குரானில் இருக்கிறது. நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகணும், அதுதான் நோன்புடைய நோக்கம்னு வருது. அப்போ இறையச்சமுடையவர்களாக ஆகணுங்கிறதுக்கு நோன்பு வைத்திருக்கும் பொழுது இறைவன் இல்லைங்கிறவங்க வைக்கிறது இப்படி நோம்பாகும். அதுக்கு வைக்கவே இல்லையே. ஆனால் என்ன செய்யணும், முஸ்லீம்களை மதிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், அது ஒன்றும் இருக்குது. மற்றவங்க மதிக்கலை, ஒரு நோன்பு நான் அதே மாதிரி உங்களை மாதிரி பட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் குரான் படி பார்க்காதீங்க. குரானில் இதில் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பொதுவான ஒரு சமூக நிகழ்வு. உங்களுடைய ஒரு இந்து நண்பர், உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர், உங்களுடைய நாத்திய நண்பர்கள் வந்து உங்களோட உறவு கொண்டாடுவதற்கான ஒரு வழியாக, ஒரு அமைப்பாக இதை இயக்கமாக பண்ணுறாங்க. இதை நீங்கள் குரான் படி தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? இல்லைங்க, நீங்கள் கடையில் சில பொருட்கள் விற்கிறீங்க, அந்த பொருளை கொண்டு போய் சிரிக்க வைக்கிறவங்க அதை இறைவனுக்கு கூட படைக்கலாம், அந்த பாவம் உங்களை வராது. அது உங்களுக்கு இது கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த வியாபாரத்தில் வந்து நீ இதை சிலைக்கு படைக்க போறியா அப்படின்னு கேட்டுலாம் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. இஸ்லாம் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல ஒரு வணிகம், இந்து தோழரோ முஸ்லீம் தோழரான்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி அந்த ஒரு இந்து தோழர் உங்களோட நெருங்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு நாத்தியரோ ஒரு இந்துவோ, அவர் அவங்களுக்கான ஒரு சமூக பிணைப்பா அதை பார்க்கலாம்ல. இதுல அது நான் மறுக்கவே இல்லை, நல்லிணக்கத்தை மறுக்கவே இல்லை. நாம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா, ஒரு மதத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை வந்து குளறுபடி ஆக்குற மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. இல்லை இப்படியே இருந்தால் எப்படி தான் நெருங்குறது? இது ஒன்றுல தான் நெருங்க முடியுமா? இது ஒன்றெல்லாம் உலக ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா? ரொம்ப ரிஜிடாக நீங்கள் போய் ஏற்கனவே பிஜேபிக்காரன் பாரு, அவங்க நம்மள்ட்ட தனியாக இருக்காங்கன்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அதை உடைக்கும்ல அவங்களுடைய பிரச்சாரம். இதே மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் பள்ளியாசலுக்கு வரோம், நீங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, முஸ்லீம் நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை அந்த மாதிரி வம்புக்கு ஏன் போனால் மண்ணில் நல்லிணக்கம் தானே, அதை ஒத்துக்கிறல. நீங்கள் நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு வர்றோம், நீங்கள் பள்ளியாசலுக்கு வர்றோம், எங்கள் நம்பிக்கைக்காக சும்மாவா வாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் போகலாமா? போவாட்டி அது நல்லிணக்கத்துக்கு கேடா? இல்லை, நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன், அந்த கொள்கையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கொள்கை கூப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, நான் உங்களை கூப்பிடக்கூடாது. அது அப்படித்தான் நடக்கணும். அந்த மாதிரி மறுப்பாளர்களும் கோயிலுக்கு போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அது நேரத்தில் ஓட்டு போடும்போது வச்சுக்கிடுவாங்க, ஓட்டு கேட்டு போகும்போது அதை மறுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். எல்லாமே இந்த ஓட்டு அரசியல் தாங்க. யார் செஞ்சாலுமே ஜனநாயகத்தில் இந்த ஓட்டுரிமைன்னு ஒன்று இல்லாட்டி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை செஞ்சால் இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் நம்மளை வந்து ஒரு ஆதரவாக பார்ப்பாங்க, நமக்கு ஓட்டளிப்பார்கள்ங்கிறதுக்கு தவிர வேறு எதுவுமே இதில் இருக்குதா? எந்த கட்சி நடத்தின இஃப்தாராக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த ஜனநாயகத்தின்படி இவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, இவங்க ஒரு நம்பரில் இருக்கிறாங்க, இந்த நம்பரை கவர் பண்ண. அது நீங்கள் முஸ்லீம் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அப்படி தானே பார்ப்பாங்க. ஆமாம், அப்படி தான் பார்ப்பாங்க. முஸ்லீம் தலித்துகள் அதான் நான் சொல்கிறேன், அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள், பிரச்சனை இல்லை, ஒரு பள்ளியாசை கட்டி கொடுங்க, பள்ளியாசல் உதவி செய்யுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் எங்கள் வணக்கத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் தூய்மையை அதை காப்பாற்றிக்கிட்டு வர்றோம், இறைவனுக்காகத்தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நாங்கள் ஒரு நல்லவர்களாக நேர்மையாக உலகத்தை நடக்க முடிகிறது. இல்லை, இப்போ அது அவங்க கிறிஸ்மஸ் விழாலையும் அரசியல் கட்சிகள் கொண்டாடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவ அமைப்புகளை சேர்ந்த யாருமே இப்போ உங்களை மாதிரி வந்து ஏன் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் வர்றாங்கன்னு யாரும் பிரச்சாரம் செய்யலை. கிறிஸ்மஸ் விழாலையும் போய் எல்லா இந்து தலைவர்களும் கலந்துக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் போகிறாங்க, போய் இயேசு ஒரு போராளி, இயேசு ஒரு நக்சல்பாரி, இயேசு அப்படின்னு இயேசுவை பற்றி அவங்களுடைய இன்டர்பிரேஷன்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் பலர் வந்து ஜீசஸ் நம்பிக்கை உண்டு. இப்போ வைகோலாம் போனார்னா நான் விவிலியம் படிப்பேன் அப்படின்னு அவர் பேசுவார். வைகோலாம் நான் விவிலியம் படித்திருக்கிறேன்னு. அவர் உண்மையிலே விவிலியம் படித்தவரும் கூட, நிறைய புத்தகங்கள் படித்தவர், அவர் வரலாறு தெரியும். அது எந்த கிறிஸ்தவரும் நீ நாத்திகர் தானே, நீ கருப்பு சட்டைக்காரன், நீ கம்யூனிஸ்ட்டு, நீ இந்த பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போவ, நீ எதுக்கு எங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றது இல்லையே. அவங்க அதை விரும்ப தானே செய்யறாங்க. கிறிஸ்மஸ் விழாக்கு வர்றதாங்க அவங்க பாதிரியாரே நின்று அதை இது பண்ண தானே செய்யறாரு. இல்லைங்க, அவங்க மதத்தில் அப்படி சொல்லப்படலை, எவனாலும் செஞ்சுக்கேன்னு சொல்லி இருக்கிறது. அவங்க அதை தூய்மையான இதை காப்பாற்ற, உருவ வழிபாடு கூடாது, அறுவது அதெல்லாம் இருக்கே. அவங்க அது ஒரு சாராட்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்ல போனா அவங்கள ஒரு பிரிவினர் வந்து இது சாத்தானை கும்பிடக்கூடாது, இது சைத்தான், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடாது, சைத்தான் இயேசுடைய உருவத்தை வைக்க கூடாதுங்கிறாங்களே. ஆமா, சைத்தான்ல பயங்கரமா சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பெரிய பெந்த கஷ்டவங்கலாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு செய்ய மாட்டாங்க. புது ஆனந்த விடனை படிச்சா கூட சைத்தான் உங்க மூலையில ஏறிடும், கடவுளை தவிர வேற எதையுமே படிக்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, இப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அது சின்ன நம்பர்ல இருக்கிறாங்க. ஆனா யார் இதை நடத்துறாங்களோ அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றீங்கல்ல,
அந்த கிறிஸ்மஸ் விழா நடத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்கல்ல, அவங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டால் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறாங்களே தவிர இயேசு சொன்னபடி வாழணும்னு அவங்க நினைக்கிறவங்க கிடையாது. அதனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் இந்த இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் போயிருவோம் கடைசியில். நோம்புங்கிறத அதனுடைய அந்த புனிதம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே முஸ்லீம் கட்சிகள் தானே நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த ஏகத்துவம் ஓரிரை தெரியாதா? அது இருந்தால் நடத்திருக்க மாட்டாங்க. மறுமையை பற்றிய பயம் இருக்கும்ல, இருந்தால் அது நடத்திருக்க மாட்டாங்களே. இதையே நம்ம இது அரசியலாக்குன்னு நினச்சிருப்பாங்களே. அவங்களுக்கு 2 சீட் வாங்குறதுக்கா என்ன செய்கிறாங்கன்னா இதை வச்சு அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு சீட்டை ஜாஸ்தியாக கொடுங்க, அதுக்கு தான் முஸ்லீம் தலைவர்கள்லாம் நடத்துகிறாங்களே தவிர அரசியலில் வந்து ஆதாயம் அடைகிறத தவிர ஒரு நோக்கமே அவங்களுக்கு கிடையாது. அந்த தலைவர்களுக்கு நோம்பு வைக்கிறவனுக்கு நபிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஒரு கிறிஸ்தவ மன்னர் தானே, நஜீசியா. ஆமாம், நபிகளுக்கு இல்லை, நபி தோழர்களுக்கு. ஆமாம், நஜாசி மதீனா பக்கமா அவங்க இல்லை, அபிசினியாவுடைய அதிபர். அவர் இஸ்லாமியரோட நல்ல உறவு கொண்டாடுறதா குரான்லயே எல்லாத்துலயும் பதிவு செய்றீங்க. கடைசி இஸ்லாமும் வந்துட்டார். அவர் கிறிஸ்தவரா இருக்கும்போது நபிகள் வந்து எங்க இஸ்லாத்துல ஈசா நபியை பற்றி எவ்வளவு இருக்கு தெரியுமான்னு பேசினதை ரசிச்சாருங்களா? ஆமா. இப்ப இந்த உறவு இருக்குல்ல, இந்த மாதிரியான உறவு இப்ப இஃப்தார்ல வந்து அதிகரிக்காதா? நல்லா பாருங்க, ஒரு கிறிஸ்தவ மன்னர் தான் கிறிஸ்தவத்தை ஏற்காத ஒரு ஒரு முஸ்லீம் சொல்றதை கேட்டு ரசிச்சு இந்த உரையாடலாம் எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? நீ முஸ்லீமாரு, நான் கிறிஸ்டினா இருந்தா எப்படி வரும்? நம்ம 2 பேரையும் இணைக்கிற புள்ளிகள் இந்த விழாக்கள் இது மூலமா தானே வரும். இதுல நீங்க யாரும் இணைக்கிறத பத்தி பேசவே இல்லை. இப்ப அந்த காலத்துல இஃப்தார் கொண்டாடி இருப்பாங்களா இல்லையா? இல்லையா, இஃப்தார்லாம் கிடையாது. என்னன்னு கேட்டா, சரி, அப்ப நபி தோழர்கள் அப்ப நோன்பு இருந்தாங்களா இல்லையா? நோன்பு இருந்தாங்க. சரி, அவங்க நோன்பு இருக்கும்போது அந்த பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது நோன்பு கடமையாகல. நோன்புங்கிறது வந்து அப்ப நோன்பு கடமை. அதாவது மக்காவுல இருக்கிறாங்கல்ல, மக்காவுல எல்லை கடந்து துன்பத்திற்கு ஆளான உடனே இந்த ஊர்ல நீ வசிக்க இயலாது, இஸ்லாத்தை விட்டா தான் வசிக்க இயலும்னு ஒரு நிலை வரும்போது நபிகள் நாயகம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு வசதியான ஒரு நாட்டை நோக்கி நீங்க போய்க்கிறீங்கன்னு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்த வகையில், ஆய்வு செஞ்ச வகையில் அபிசினியாவில் பக்கத்தில் உள்ள நாடாகவும் இருக்கிறது. அவர் ஒரு நல்ல ஒரு மன்னர், நேர்மையான ஒரு மன்னர்னு கேள்விப்பட்டதுனால நீங்கள் அந்த நாட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு இது மக்காவில் இருக்கும்போது தான் நடக்கிறது. அப்போ நோன்பு கடமையாகுது. நோன்பு மதீனாவுக்கு வந்த பிறகு தான் கடமையாகுது. அப்போ இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போகிறாங்க, அபிசினியாவுக்கு போகிறாங்க. போனவுடனே அப்போ பாஸ்போர்ட் விசாவெலாம் இல்லை தானே, போய் சும்மா சாதாரண உள்ளே போயிடுவாங்க. போன உடனே மக்காவில் உள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எதிரி தலைவர்கள்லாம் இவங்க அபிசினியாவுக்கு போயிட்டு அதை கேள்விப்பட்டு இங்கேருந்து புறப்பட்டு போய் அந்த மன்னருக்கு பரிசெல்லாம் கொண்டு கொடுத்து, இவங்க வந்து உங்களுக்கு எதிரான ஆளுங்க, இவங்களை வந்து நீங்கள் வெளியேற்றிருங்க. கிறிஸ்தவர்கள் அவங்க இல்லை, அவங்க வந்து சிலை வணங்கிகள். சிலை வணக்கம் சிலை வணக்கம் கிடையாது, அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, சிலை வணங்கிகள். அரபு மத பழக்க, அரபு அந்த நாட்டு பழக்கப்படி அந்த பழைய கான்செப்ட்ல உள்ளவங்க, பல தெய்வ வணக்கத்தில் உள்ளவங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போய் நீங்கள் நாங்கள் ஒன்று, இவங்க உங்கள் நம்பிக்கையும் தப்புக்கிறாங்க, ஆமாம், இயேசு வந்து கடவுளுடைய மகன் ஒத்துக்கிற மாட்டாங்க, இவங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி உங்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லி அந்த மன்னர்கிட்ட வந்து வெளியேற்றுங்க, எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம் அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நஜ்ஜாஸ் என்ன சொல்லுவார்னு கேட்டால், அவங்களையும் அழைத்து நான் விசாரிச்சுட்டு தான் என்ன செய்வேன், அந்த முடிவு எடுப்பேன், நீங்கள் சொன்னதுக்காக நான் முடிவு எடுக்க மாட்டேன்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பார். விசாரித்தோன்னா ஒன்று ஒன்றா கேள்வி கேட்பார். இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இயேசு வந்து இறைவனுடைய தூதர்னு நினைக்கிறோம், அவர் வந்து மேரிங்கிறவங்க நல்ல மனுஷி, அவங்களுக்கு பிறந்தவர்னு நாங்கள் நினைக்கிறோம், அவர் இறைவனுடைய நல்லடியார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, மகன்கிறது நாங்கள் நினைக்கலைங்கிறது சொல்லிடுவாங்க. நாங்கள் இறைவனுடைய மகனாக ஏற்றுக்கிற மாட்டோம், அவர் நல்ல நபின்னு அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இஸ்லாமிய நம்பிக்கையெல்லாம் விளக்குறாங்க. ஒரு இறைவனை வணங்குறோம், சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ சொல்கிறாரு, அதன்படி நாங்கள் கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியில் எல்லா விதமான உரிமையும் இருக்குது, நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் நடமாடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அவங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சிடுவார். அப்போ தான் நபிகள் போகலங்க, நபி தோழர்கள் தான் போனாங்க. இப்போ நபிகள் காலத்தில் இஃப்தார் விழா கிடையாது. கிடையாது. இல்லை, இஃப்தார்னா வீட்டில் வச்சு முடிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இஃப்தாருங்கிற விழாவே கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. இஃப்தாருங்கிற விழா கிடையாது. இஃப்தார்னு சொன்னால் அவரவர் நோன்பை முடித்தாருங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. அவரவர் நோன்பை முறித்தல் இஃப்தாருக்கு அர்த்தம். உமர் அலி காலத்தில், அபூபக்கர் யார் காலத்தில் கிடையாது. இந்த 14 நூற்றாண்டாவும் கிடையாது. பிற மதத்தினர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு முஸ்லீம் நோன்பு திறக்கும் போது பிறர் கூப்பிட வேண்டிய இல்லை, அவரவராக செஞ்சுக்கிடுவார். அமெரிக்காவில், ஐரோப்பாவில் எங்கேயும் கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாது. ஐரோப்பாவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த தொழுகை இருக்குல்ல, தொழுகைக்கு என்ன செய்வாங்கன்னா போய் அழைக்க கொடுப்பாங்க, நாங்கள் தொழுகிறோம், நீங்கள் விரும்பினா எங்கள் பள்ளியில் வந்து எப்படி தொழுகிறோன்னு பாருங்கள். மற்ற மதத்துக்காரங்களை கூப்பிட்டு வச்சு தொழுமுக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. எங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறாருன்னா எங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, நாங்கள் எப்படி இறைவனை வழிபடுறோங்கிற நீங்கள் பாருங்கள்
அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி அப்படி மேற்கத்திய நாடுகளில் அது மாதிரி முஸ்லீம்களுடைய எல்லா பள்ளிவாசலையும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அடிக்கடி. அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த வழிபாட்டு முறை நல்லா இருக்குது, இந்த கைகால் முகத்தையெல்லாம் கழுவிட்டு போய் தொழுகிறாங்கல்ல, அந்த ஒரு மெத்தேடு அவங்களுக்கு பிடிச்சி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படித்தான் நல்லிணக்கத்தை காட்டுறாங்களே தவிர எங்கள் வணக்கத்தை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வதே கிடையாது. எங்கள் வணக்கத்தை பாருங்கம்பாங்க, நாங்கள் வணங்குறது எப்படிங்கிறது பார்வையாளர் வைக்க சொல்கிறாங்களே தவிர எங்களோட நீங்களும் வந்து தொழுவுன்னு சொல்ல மாட்டாங்க. மேற்கத்திய நாடுகளில் எங்களோட நீங்கள் வந்து தொழுகெல்லாம் செய்கிறாங்க, இவங்க தொழுகிறாங்க, நீங்கள் பாருங்க எப்படி நாங்கள் தொழுகிறோன்னு பாருங்க. ஆனால் தொழுகை சொல்வது இல்லையே இஸ்லாமிய அல்லாத எந்த இதுலையும் தொழுகை. பல நிகழ்ச்சிகள் இஃப்தார் நிகழ்ச்சிலாம் என்ன கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் தொழுகிறத பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒழிய தொழுகு நீங்களும் தொழுகெல்லாம் அவங்க சொல்லலையே. இல்லைங்க, சந்திரபாபு நாயுடு தொழுதுருக்காரு, விஜய் தொழுதுருக்காருங்க, அது வேற. அது எல்லாரும் குனிஞ்சிருக்கிறப்ப அப்படி நிமிந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இவர் இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு அது பெரிய காமெடியாக இருக்குல்ல, அது செய்ய வேணாங்கிறாங்க. அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நல்லிணக்கம் தனிங்க. ஒரு மதத்துக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு அடிப்படை ஓரிரைன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுக்கு மாற்றமாக நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு கடவுளுக்கு செய்கிற எந்த ஒரு காரியமுமே புகழுக்கு செய்யக்கூடாது, பெருமைக்கு செய்யக்கூடாது, 4 பேர் பார்க்குறாங்கங்கிற செய்யக்கூடாது. அது இறைவன் என்னை திருப்தி அடையணும் அப்படிங்கிறதுக்கு செய்யணுங்கும் போது இந்த இஃப்தாருங்கிறது எதுக்கு அரசியலில் ஒன்று நுழைக்கிறீங்க? வேறு 1000 நீங்கள் ஃபங்க்ஷன் எத்தனை நடத்துங்க, பல்சமய நல்லிணக்க விழான்னு கூட நடத்துங்க, அதில் நாங்கள் வரோம் நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க, அப்படி செய்வதில் நாங்கள் மறுக்கலையே, அப்படி நடக்கத்தானே செய்கிறது. இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தில் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அது வழிபாடு எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இறைவனுக்காக அது செய்யலைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இருக்குது. பெருமைக்கு செஞ்சான்னு சொன்னால் அந்த தொழுகை கூட கூலி கிடைக்காது, நோன்பு கூட நன்மை கிடைக்காது. அப்போ அதையே நீங்கள் பெருமைக்கு உரிய ஒன்றாக ஆக்குறீங்க, அவரவர் தனியாக செஞ்சிருவாங்களேன்னு சொல்கிறேன். எங்களுடைய வணக்கங்களை பாதுகாக்கிறதான தவிர நல்லிணக்கத்துக்கு எதிர் கிடையாது. கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களுக்கு வரக்கூடிய விமர்சனம் என்பது வேற. நாங்கள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியருக்கும் ஆதரவானவர்கள் என்று நடக்கின்ற நிகழ்வுகளை கூட எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், அப்படி கூட எங்களுக்கு இஸ்லாம் தான் முக்கியம், கான்செப்ட் முக்கியம். அதனால இந்த ஆதரவுங்கிற கான்செப்டில் கூட எங்களுக்கு விமர்சனமும் வேறுபாடும் இருக்கு அப்படிங்கிறத உள்ளபடியே வழமையான உங்களுடைய நுட்பமான பார்வையில் மக்களுக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. மிக்க நன்றி.